ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அவகேடோ பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவகேடோ பற்றியான பெனிஃபிட்ஸ் தான். அதாவது தமிழில் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தில் அதிகமான சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஒரு பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. என்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னா ஃபோலேட், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் B2, B3, B5, B6, விட்டமின் C, E, K, இது எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரே பழம். இது எல்லாமே இந்த ஒரு பழத்தில் இருக்குதுன்னா அது அவகேடோ ஃப்ரூட் தான். இந்த அவகேடோ பழத்தில் வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் இருக்குது. அதனால் இந்த பழம் ரொம்ப சத்தான பழம். இதயத்துக்கு தேவையான மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இந்த பழம் ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். இந்த பழத்தில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அவகேடோவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால இது நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். அவகேடோ சாப்பிட்றதுனால புற்றுநோயிலேருந்து நம்ம தடுக்கலாம். அதாவது கேன்சர் வராமல் நம்மளுக்கு தடுக்கணும்னா இந்த பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா கேன்சர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இந்த பழம் சாப்பிட்றதுனால கீழ்வாதத்திலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலியை குறைக்கலாம். இந்த பழம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டயட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ண ஆசைப்படுறவங்க இந்த பழத்தை ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். இது ஒரு டயட் ஃப்ரூட்டும் கூட சொல்லலாம். அவகேடோ ஃப்ரூட்ஸ் பற்றி பெனிஃபிட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.